தமிழ் தமிழ் என்று பெரியாரிசம் பேசும் தமிழகத்தில் தமிழக பெண் ஊடகவியலாளர்களை மதிக்காத தமிழக ஊடகங்கள். தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். சமுதாயத்தில் ஊடகவியலாளர்கள்லாம் சிறப்புன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் ஜேர்னலிசம்லாம் அது விஷயமாக படிக்கிறாங்க. ஒன்று நிறைய பேர் டூ வீலரில் ப்ரெஸ்ன்னு போட்டுப்பாங்க, இல்லை அட்வொகேட்னு போட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஊடகத்துக்கு முக்கியத்துவம் உண்டு, உலகளாவிய விஷயம். 4th எஸ்டேட்டுன்னு வாங்க. ஆனால் தமிழகத்தில் பெண் ஊடகவியலாளர்களுக்கு மரியாதை இருக்கான்னு எனக்கு உள்ளபடியே சொல்ல தெரியல. காரணம், இப்போ வட இந்தியாவில் ஆங்கிலத்தில் வியா நியூஸ் இருக்குது. அதில் மிக சிறந்த ஆங்கராக பணிபுரிகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்கி சர்மா உபாத்யாயா. மிகப்பெரிய அளவில் அவங்க ஹிட்டு. முதல்ல கிராவிட்டாஸில் இருந்தாங்க, இப்போ வியா நியூஸில் இருக்காங்க. ஒரு தடவை ஃப்ரெஞ்சு ஜனாதிபதி கேட்டார் மேக்ரான், உங்களுக்கு சேனல் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க வியூஸு? அவங்க பல கோடினோடனே அவரால் தாங்க முடியல, ஆச்சரியமாக கேட்டார். அந்தளவுக்கு பால்கி சர்மா உபாத்யா மிக சிறப்பாக இருக்காங்க. ஷீ இஸ் வெரி டேலண்டட், கார்ஜியஸ். மிக சிறப்பாக பேசுவாங்க, பாயிண்ட்டை உள்ளபடியே பேசுவாங்க. அவங்க இந்தியா ஆதரவாக தான் பேசுவாங்க. ஷீ இஸ் ஏ நேஷனலிஸ்ட் அண்ட் ஐ அப்ரிஷியேட் ஹர். அந்த மாதிரி அவங்கெல்லாம் இருக்கும்போது தமிழகத்தில் அந்தளவுக்கு பெரிய அளவில் யார் இருக்காங்க? யாருமே அந்தளவுக்கு இல்லை. தேசிய அளவில் பார்க்கும்போது டைம்ஸ்னால கூட ஒரு லேடி இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் அந்தளவுக்கு பெரிய அளவில் எந்த லேடிஸும் வரல நியூஸ் விஷயத்தில். காரணம், இங்கே பெரியார் ராமசாமி மண்ணுன்னுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பெண்களுக்கு இங்கே என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? சுகீர்த்தா சர்குணராஜ் இருக்காங்க, ஆனால் அவங்க திமுக கொத்தடிமையாக இருக்கிறதுனால அவங்களால நியூஸ் 7 எடிட்டராக இருந்தால் கூட எதுவும் பிரயோஜனம் இல்லை. அவர்களால் அந்தளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அவர்கள் பேச்சு எடுபடவும் இல்லை. மற்றபடி நியூஸ் ஆங்கர்ஸ்லாம் ஒரு சாதாரண ஆங்கர்ஸாக தான் இருக்காங்களே தவிர, டிவி ப்ரோக்ராம் ஆங்கர்ஸ் மாதிரி விட்டா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ரீல் போடுற ரேஞ்சுக்கு இருக்காங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. இதுதான் தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் தமிழக பெண்ணினத்தை வளர்க்காமல் மிதிக்கும் தருணமா என்றது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதை பார்க்கும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.